வணக்கம். வாங்க இன்னைக்கு இந்திய பங்குச் சந்தையில என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம். பிஎஸ்ஐ சென்செக்ஸ் இன்னைக்கும் ஏறி இருக்கு. தொடர்ந்து 3வது நாளா கிட்டத்தட்ட 280 பாயிண்ட்ஸ் மேல போய் 80,998.02ல முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த நம்பரை மட்டும் பார்த்தா முழு கதையும் புரியாது. மார்க்கெட் ஏறினது என்னவோ நிஜம்தான், ஆனா நாள் முழுக்க சரியான போராட்டம்தான். ஒரு பக்கம் ஏறும், இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் புக்கிங்னு ஒரே ஏற்ற இறக்கமா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டோட ஒரு ஓவர்வியூ, அப்புறம் இந்த ஏற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நடந்த ஒரு சின்ன மோதல், அப்புறம் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள், கடைசியா இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல இன்னைக்கு மார்க்கெட் ஒட்டுமொத்தமா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு ஒரு ஜெனரல் லுக் பார்க்கலாம். இப்ப பாருங்க, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் ஏறி இருக்குதான். ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு ஹீரோ. மெயின் இண்டெக்ஸை விட அதுங்க தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த வாரம் முழுக்கவே இதே கதை தான். டெக்னிக்கலா பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன சிக்னல், சார்ட்ல ஒரு லாங் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேல போக முயற்சி பண்ணும்போது நிறைய பேர் லாபத்தை புக் பண்ணி வித்திருக்காங்க. சோ ஒரு சின்ன எச்சரிக்கை உணர்வு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இவ்ளோ ஏற்ற இறக்கத்துக்கு நடுவுலயும் மார்க்கெட் ஏறினதுக்கு என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெரிய நியூஸ். அதுதான் ஜிஎஸ்டி சீர்திருத்தம். கவர்மெண்ட் வரி விதிங்களை ரொம்பவே எளிமையாக்கியிருக்காங்க. இதனால நுகர்வோர் தேவை அதிகரிக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா ஜிஎஸ்டி மட்டும் காரணம் இல்ல. அதுக்கு சப்போர்ட்டா பாருங்க, நம்ம ஜிடிபி வளர்ச்சி 7.8% வந்திருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா இருக்கு. அது போக கச்சா எண்ணெய் விலையும் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திருக்கு. சரி, மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போட்டி நடந்திருக்கு. 2 பெரிய இன்வெஸ்டர் குரூப்ஸ்க்கு நடுவுல ஒரு சரியான டக் ஆஃப் வார். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான போட்டி நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ், அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது டிஐஐஸ், அவங்க வித்ததை விட பல மடங்கு அதிகமா வாங்கி குவிச்சிருக்காங்க. இதனால தான் மார்க்கெட் விழாம தாக்கு பிடிச்சது. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். எஃப்ஐஐஸ் கிட்ட இருந்து வெளியே போன பணம் ஒரு சின்ன அருவி மாதிரி தான். ஆனா டிஐஐஸ் உள்ள கொண்டு வந்த பணம் ஒரு பெரிய காட்டாறு மாதிரி. இதேதோ இன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய ட்ரெண்ட். நம்ம இந்திய சந்தை இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்களை மட்டுமே நம்பி இல்ல, நம்மளோட சொந்த முதலீட்டாளர்களே சந்தைக்கு ஒரு பெரிய பலமா மாறிட்டு வர்றாங்க. சரி, இப்போ இந்த பொதுவான மார்க்கெட் ட்ரெண்ட் குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸ்ல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பாப்போம். வாங்க இன்னைக்கு டார்க் ஆஃப் த டவுனா இருந்த 4 ஸ்டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மோசெஃப் டெக்னாலஜிஸ். அடேங்கப்பா, இந்த ஒரு வாரத்துல மட்டும் 42% ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் ஏறினதுக்கு காரணம் கவர்மெண்டோட செமிகண்டக்டர் மிஷன் தான். இது ஒரு பியோர் பாலிசி ட்ரிவன் ராலி. அதாவது அரசின் கொள்கை அறிவிப்பு நேரடியா இந்த பங்குல எதிரொலிக்குது. இதுக்கு பேரு தான் தீமேட்டிக் இன்வெஸ்டிங். ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் படி இந்த ஸ்டாக் ஓவர் பாட் ஜோன்ல இருக்கு. அதாவது அளவுக்கு அதிகமா வாங்கப்பட்டிருக்கு. அதோட இதுல பெரிய நிறுவன முதலீடுகள் இல்லாம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. சோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அடுத்து ஃப்ராடல்லி வைன் யார்ட்ஸ். இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான கதை. கம்பெனிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் ஸ்டாக் ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் கதை ரொம்பவே வித்தியாசமானது. கம்பெனியோட வருமானம் 80% குறைஞ்சிருக்கு, நஷ்டத்துல ஓடுது. அது மட்டும் இல்லாம புதுசா 40% வரியும் போட்டிருக்காங்க. இத்தனை நெகட்டிவ் நியூஸ் இருந்தும் ஸ்டாக் ஏறுது. ஏன்னா ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர் இந்த பங்கை வாங்கியிருக்காருன்னு நியூஸ் வந்துச்சு. இதுக்கு பேர் தான் சென்டிமெண்ட். ஃபண்டமெண்டல்ஸை விட ஒருத்தரோட செயல்பாடு மார்க்கெட் எப்படி மாத்துது பாருங்க. 3வதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் டிபிஓ டெக். இத ஒரு தெளிவான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மூலமா ஏறி இருக்கு. இது வெறும் ஹைப் இல்ல, ஒரு அமெரிக்க நிறுவனத்தை கையகப்படுத்தியிருக்காங்க. இதனால அவங்க இப்போ ஹை மார்ஜின் இருக்கிற லக்ஸரி டிராவல் மார்க்கெட்குள்ள நுழையிறாங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சி பாதை. டெக்னிக்கலாவும் ஸ்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கு. கடைசியா அவென்டல் லிமிடெட். இந்தியா பாதுகாப்பு துறையில தற்சார்பாடியணும்னு சொல்றதுனால இந்த ஸ்டாக் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. இதுவும் மோசெப் மாதிரியே ஒரு தீமேட்டிக் ஸ்டோரி தான். கவர்மெண்டோட மேக் இன் இந்தியா பாலிசியால டிஃபென்ஸ் செக்டார்ல பெரிய ஆர்டர்ஸ் வரப்போகுது. அதனால இந்த ஸ்டாக் ஒரு நீண்ட கால வளர்ச்சி பாதையில இருக்கு. ஆனா இதுவும் டெக்னிக்கலா ஓவர்பாட் ஜோனுக்கு பக்கத்துல இருக்கிறத நம்ம மறக்கக்கூடாது.
சரி, இவ்ளோ நேரம் மார்க்கெட்டையும் ஸ்டாக்ஸையும் பார்த்தோம். கடைசியா இதிலிருந்து நாம என்ன முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்? அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? 3 விஷயம்தான். 1, நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களின் சக்தி. 2, செமிகண்டக்டர், டிஃபென்ஸ் மாதிரி அரசின் கொள்கை சார்ந்த பங்குகள் தான் இப்போ கேம் சேஞ்சரா இருக்கு. 3, எப்பவும் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் வேலை செய்யாது. சில சமயம் சென்டிமெண்ட்டுக்கா மார்க்கெட்டை ஆட்டி படைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சந்தை இப்போ நம்ம உள்ளூர் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையால இயங்குது. அரசின் கொள்கைகள் அதுக்கு வழிகாட்டுது. ஆனா அப்பப்ப ஊகங்களும் சென்டிமெண்ட்ஸும் சில குழப்பங்களை ஏற்படுத்துது. இதுதான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட ஒரு உண்மையான சித்திரம். இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.